பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஹலோ கைஸ், இந்த வருஷம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியாக லிஸ்ட்டில் இருந்த புஷ்பா 2 தி ரூல் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த படத்தோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவில் எனக்கு எந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு எந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலாம், இது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் அண்ட் அவுட்டாக அண்ட் டீட்டெயிலாகவும் சொல்ல போகிறேன். ஸோ திஸ் இஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, சில படம் பார்க்க முடியாது, இந்த ஒன்லைனில் பார்த்துட்டு இல்லை. ஸோ புஷ்பா 2 த ரூல் இந்த படத்தில் ஒன்றாக கேட்டிங்கன்னா, ஸோ போன படத்தோட அந்த கண்டினியூஷனாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு கூலியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி ஒரு இந்த சிண்டிகேட்டுக்கு ஒரு ஹெட்டாக மாறா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பேசியிருக்கும். அதுக்கு நடுவிலேயே நம்ம ஃபகத் ஃபாசில் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஈகோ கிளாஸ் தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம புஷ்பா சிண்டிகேட் ஹெட் ஆனதுக்கப்புறம் அவன் என்னென்ன சாகசங்களை செஞ்சான், அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த சிண்டிகேட்டுக்கு வந்திருக்கும், அதெல்லாம் தவிர்த்து தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அந்த ஸ்மகிள் பண்ணானா இல்லையா, அதில் ஜெயிச்சானா இல்லையா, அண்ட் ஃபகத் ஃபாசிலுக்கும் இந்த புஷ்பராஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ் என்ன ஆச்சு, கடைசியில் அந்த ஈகோ கிளாஷில் யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த படம் சொல்லலாம். நம்ம அப்படியே ரிவ்யூ சைடில் வந்து ரிவ்யூஸில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ பாசிட்டிவ் சைடில் மொதல் விஷயம் எனக்கு பாசிட்டிவ் பட்டது என்னங்கன்னா, அது ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். முதல் ஒர்க் அவுட் ஆனது இந்த மேக்கிங் விஷயங்கள். இந்த படத்தில் அந்த மேக்கிங்க்கு நல்லா செலவு பண்ணி கிராண்டியராகவே எடுத்துருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஸோ ப்ரொடியூசர் சரி, டேரக்டர் சரி, எந்த ஒரு எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராண்டியராக இந்த படத்தை எடுத்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம புஷ்பராஜ் கேரக்டர் வந்து வில்லன், அதாவது ஃபகத் ஃபாசில் கேரக்டர் கிளாஸ் அவர்கிட்ட சவால் விட்டுட்டு நான் அந்த இல்லீகலாக அந்த ரெட் சேனலில் கடத்தலாம் போகிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கடத்துவார். ஸோ அது ரோல் வழியாக வரப்போது நினச்சிக்கிற சமயத்தில் லாரியில் தான் வரும், ஆனால் அது வேற ஒரு வழியாக அதை கொண்டு போவாங்க. அந்த மேக்கிங்ல இருந்து அதை கண்டுபிடிச்சு போலீஸ் கூட சேஸ் பண்ணி பிடிப்பாரு. அது ஒரு 10 to 15 நிமிஷம் சீக்வன்ஸ் போகும். அந்த 15 சீக்வன்ஸுமே செம்மையா அமைச்சிருப்பாங்க. அந்த 15 நிமிஷம் சீக்வன்ஸுமே VFX ஷாட்ஸ் சிலது வரதான் செய்யும். அந்த VFX ஷாட்ஸ் எல்லாமே சில இடங்களில் பேசுறதுலாம் பல இடங்களில் உண்மை நல்லாவே இருக்கு. அதை தட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த சேஸ் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சேஸ் சீக்வன்ஸ், நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய இடத்துக்கு புஷ்பா போகிற இடத்துக்குலாம் கிராண்டியரான லுக் கொடுத்து வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கிராண்டியரான லுக் நல்லாவே வருது, நல்லாவே அதை மேக் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அடுத்து அதுக்கப்புறம் மியூசிக் விஷயம் கண்டிப்பாக சாம் சிஎஸ் அவர் கொடுத்த ஒர்க் நல்லாவே இருக்கான்னு சொல்லலாம். ஸோ படமாக பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு மேனேஜும் தெரியல, அந்த மியூசிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஃபீல் இருக்கு. படமாக பார்க்கும்போது அப்படின்னு கன்வின்ஸ் ஆகி போயிருது. ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் மண்டக்குள்ள ஓடிட்டே கேமரா பிஜிஎம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு பெட்டராக வரல, பட் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன். அவர் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவரோட கேரக்டர் உண்மை நல்லாவே இருந்துச்சு, பட் அவரோட ஆக்டிங் உண்மை நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ஸோ நிறைய சீக்வன்ஸ் அந்த எமோஷனல் இருக்கணும், ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கட்டும், ரைட்டிங் வகையிலுமே சரி, அந்த மேக்கிங் வகையிலுமே சரி, கன்வின்ஸ் பண்ணாத மாதிரி இருந்தாலுமே கூட இவரோட ஆக்டிங் ஓரளவு கன்வின்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு இவர் கொடுக்க வேண்டிய ஆக்டிங்கையும் தாண்டி ஒருபடி மேலே கொடுத்துருக்காரு. இட்ஸ் குட், இட்ஸ் நைஸ், பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அது என்னோட ஒரு கோரிக்கை தான். பட் ஆனால் இந்த படத்தில் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. உண்மை நல்லாவே தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட நல்லா டான்ஸ் ஆடுவார். அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த அவர் டான்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற பற்றி நான் அப்புறம் வரேன். ஆக்டிங் சொல்லும்போது தான் இன்னொருத்தர் கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகம் வந்திருப்பாங்க, அதான் ஃபகத் ஃபாசில். ஸோ ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ முக்கியமாக மெயின் வில்லன் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் இருக்கும்போது அவரோட ஆக்டிங் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நடிக்கிற எல்லா படத்திலும் தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சிருப்பாரு. இந்த படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கம்மியாக இருந்தாலும் கூட சில இடங்களில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. முக்கியமாக அந்த மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் போய் நம்ம போலீஸை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸில் அவர் கொடுக்கக்கூடிய ஆக்டிங் உண்மையில எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் சீக்வன்ஸ் ஒரு சின்ன சம்பவம் இருக்கும், அது ஒரு சின்ன மோனலாக் சீக்வன்ஸ் இருக்கும், அதுவுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது வேற எங்கேயுமே இவர் ஷைன் பண்ணுற அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆக்டிங் இருக்கிற இடம் எதுவும் அமையல, பட் கிடைச்ச இடத்துல உண்மையில நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஃபகத் ஃபாசில் உண்மையிலே நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த லேடிஸ் கேரக்டருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். முக்கியமாக அந்த புஷ்பாங்கிற கேரக்டர் வந்து அவரோட ஒய்ஃப் மேலே எந்த அளவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற சில காட்டுறதுக்கு சில சீக்வன்ஸில் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா வடிவேல் சொல்ல வந்து ஒரு காமெடிக்கு சொல்லுவார்ல, ஒரு காக்கா இம்பிட்டு வந்து ஆயிருந்ததுக்கு தீக்கடையே ஆக்கிட்டானேங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவுக்காக அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு குரூப் வந்து ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருக்கோம், அதுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணை காப்பதுக்காக இவர் போகிற சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்திருக்கும். முக்கியமாக அந்த அல்லு அர்ஜுன் வந்து ஒரு அம்மன் வேஷம் போட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே நல்லா இருந்துச்சு, அந்த லுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. இதே மாதிரி கடைசியாக தோன்ற அந்த பாசிட்டிவ் பண்ண சொல்லணும்னா, இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த கோரியோகிராஃபி நல்லா தான் இருந்துச்சு. லாஜிக் ஒரு விஷயத்தை மறந்துட்டு அவங்களாம் பண்ண நடப்பாங்க, பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த லாஜிக் விஷயத்தை பற்றி நான் நெகட்டிவ் சைடு வந்து பேசுகிறேன். ஸோ இதோட பாசிட்டிவ் பாயிண்ட் முடியுது. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடு தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் அப்படின்னு வந்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான மொதல் விஷயமே 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம் நான் ஒரு ரவுண்டாக சொல்லணும்னா 3.5 மணி நேரம் அது மிகப்பெரிய மனுஷன் தான். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் ஸ்டஃப் இருக்கா, அந்தளவுக்கு இந்த படத்தில் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் ஏகப்பட்ட கிரிஞ்ச் சீக்வன்ஸ், ஏகப்பட்ட லேக் சீக்வன்ஸ், ஏகப்பட்ட ஒர்க் அவுட் ஆகாத சீக்வன்ஸ்லாம் தூக்கிட்டு ஒரு பேக்கடாக ஒரு மூவியாக நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா 2 மணி நேரம் 10 நிமிஷத்துலேருந்து 2.25 மணி நேரத்தில் இந்த படத்தை சுருக்கிருக்கலாம். அவ்வளோ அந்த படத்தில் கண்டென்ட்டே இருக்குது. ஸோ 3 மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி
இதெல்லாம் எடுத்துட்டா பார்த்துருக்கடா அப்படிங்கிற மாதிரி பேக் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு அந்த இன்டர்வல் போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் ரன் ஆனதுக்கப்புறம் ஒரு என் போர்ஷன் வரும். ஃபகத் ஃபாசில் கேரக்டர் முடிச்சுட்டுக்கப்புறம் அங்கேயே படமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு 40 நிமிஷம் தேவையில்லாமல் இழுக்காங்கன்னு தெரியல. ஸோ ஃபகத் ஃபாசில் கேரக்டர் அந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்ச உடனே அந்த படமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் அவங்க எடுத்து திரும்ப புதுசாக ஏதோ ஒரு வில்லனை காரணமே இல்லாமல் இறக்கி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி புதுசாக ஒரு ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு. சரி அதுவாது போகுது, அதோட முடிஞ்சு பார்த்தா அந்த 40 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கதை ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எது சர்க்கிள் மேலே சர்க்கிள் போடுற மாதிரி புஷ்பா 3 ரேம்பேஜ் ஒன்று போட்டாங்க. எனக்கு அந்த புஷ்பா 3 ரேம்பேஜ் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த கட்டுரையில் எழுதும்போது முன்னுரை போட்டு அது கீழே நிறைய ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு கடைசியில் முடிவரைன்னு எழுதுவோம். ஸோ முடிவரைன்னு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஹெட்டிங் எழுத மாட்டோம். அதுக்கப்புறம் போட்டு ஏதாவது ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதிட்டு இருப்போமா என்ன. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ முடிவுரைன்னு போட்டு தான் அந்த படத்தை முடிக்க வேண்டியது. ஒரு ஹோல்சம் மூவி அது எண்டுன்னு போட்டு முடிக்க வேண்டிய இடத்துல திடீர்னு ஒரு கமாவை போட்டு ஆரம்பிக்கிறதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இது ஒரு தெலுங்கு மூவி. ஸோ இந்த படத்தில் லாஜிக்கலாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு தெலுங்கு கமர்ஷியல் மசாலா மூவின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே இந்த படத்தில் நீங்கள் இந்த லாஜிங்கிற விஷயத்தை கேள்வியே படக்கூடாது, கேட்கவே கூடாது, அந்த பேச்சே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்டுக்கு தான் உருவாக்குறாங்க. ஸோ அது எப்படி சொல்லுறது இல்லை. ஸோ இந்த லாஜிக்கிற விஷயத்தை மறந்தனால ஏகப்பட்ட சீக்வன்ஸ் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு மேலுமே பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் டக்குன்னு பார்க்கும்போது என்னடா இப்பெல்லாம் நடக்குது, இதெல்லாம் என்னடா கொஞ்சம் கூட லாஜிக் பற்றி யோசிக்க மாட்டாங்களா ஒரு ஸ்ட்ரைக் வரும்போது அதெல்லாம் சத்தியமாக என்ஜாய் பண்ண முடியாது. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் அதே பார்த்து வளர்ந்ததுனால அப்படி ஒன்று இல்லாமல் பண்ணால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க வேண்டாம், கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் டீல் பண்ண விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்த்திருந்திருக்கலாம். அண்ட் பெருசாக அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் கண்டிப்பாக கனெக்ட் ஆகவே இல்லை. அந்த படத்தில் கடைசியில் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சார் வந்து அழுகிற சீக்வன்ஸ் எல்லாமே அவரோட ஆக்டிங் உண்மையாக நல்லாவே இருக்குது. அவரோட ஆக்டிங் உண்மையாக செம்ம கன்வின்சிங்காக இருக்குது. ஆனால் ரைட்டிங்காக அது சுத்தமாக கன்வின்ஸ் ஆகலை. இன்னும் பெட்டராக கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நிறைய காமெடி சீக்வன்ஸும் சில இடங்களில் கண்டிப்பாக ஒர்க் இருக்குப்பா. சில இடங்களில் கண்டிப்பாக தியேட்டர்ஸ் ஏற்படுறதை பார்க்க முடிஞ்சது. பட் ஆனால் பல இடங்களில் அது காமெடிங்கிறதே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி தெரியிற அளவுக்கு தான் சில காமெடி சீக்வன்ஸ் அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் நிறைய சீக்வன்ஸ் ரொம்ப ஓவர்டுவாக தான் போகும். முக்கியமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஹீரோ விலைக்கு வைக்கிற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர்டுவாக கமர்ஷியலாக இருந்திருக்கும். எனக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சது என்னன்னா, ட்ரைலர் வந்தப்பவே நான் நினச்சிருந்தேன் ஜெகவதி பாபு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அது ஒரு சின்ன கேரக்டர் தான் இருக்கும். கண்டிப்பாக சொம்பத்துக்கு ஒரு கேரக்டர் தான் வரும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் அப்படி தான் வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பார்ட் 3 வரதான் வில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு லைட்டாக ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு. ஜெகவதி பாபு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி ஒரு வில்லன் சொல்லியிருந்தா ஏற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி இந்த பார்ட் 3ல இந்த ஒரு கடைசியில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பண்ணது யாரு, அவன் எதுக்கு பண்ணா, எந்த ஒரு கேள்விக்குமே பதிலே இல்லாத மாதிரி அந்த படத்தை முடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இது முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த புஷ்பா படம் இருக்குல்ல, இந்த புஷ்பா படத்தோட ஃபர்ஸ்ட் டீசர், அதாவது வேர் இஸ் புஷ்பான்னு சொல்லி டீசர் விட்டுருந்திருப்பாங்க. அந்த டீசர் கூட ஒரு சீன், ஒரு டைலாக், ஒரு ஷாட் கூட இந்த படத்துல இல்லை. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது நிறைய கேள்வி வந்துச்சு. ஒரு பார்ட் 3 இருக்குமே நம்ம எடுத்து வச்சிட்டாங்க என்னன்னு தெரியல. இந்த படத்துல அந்த வேர் இஸ் புஷ்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. மேபி இது பார்ட் 3 கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த பார்ட் 3 பார்க்கும்போது வடிவேல் வந்து ஒரு காமெடி சொல்லுற மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது சில சீக்வன்ஸில் கங்குவா பரவாயில்லையோன்னு ஒரு தாட் வந்துச்சு. பட் ஆனால் அது ஓவர்டு ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி இந்த ரிவ்யூ இது போதும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அண்ட் இதுக்கு மேலே சொன்னாலும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓரளவு சொல்லணும்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணா ஓகேஷான ஒரு மூவி தான். ஸோ புஷ்பா 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 கண்டிப்பாக பிடிக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. புஷ்பா 1 எனக்கு கழுவி ஊற்றினடா அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்ட் 2 வந்து தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோஸ் பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த வீடியோஸ் ஃப்ளாஸ் இருந்தால் அதே மாதிரி சொல்லுங்கள். இந்த கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் அடுத்த வீடியோ திருத்தி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். ஸோ இது என்னோட தாட்ஸ், உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஃபன் வாட்சாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அல்லு அர்ஜுன் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ண செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல படமாக கூட அது ஃபீல் ஆகலாம். ஸோ ஒரு என்னோட ரேட்டிங்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு 10க்கு 6 or 6.5 கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ வழக்கமாக சொல்கிறதா இதே மாதிரி இன்னொரு டிஸ்கவுண்ட் பேசிக்கிறேன்.